பார்த்தீங்கன்னா இது 2 தான் எடுத்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாத்த வந்து எதுவுமே பிடிக்கும். வெளியாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பாப்பார் வீட்டில் இருக்க ஏபி மென்சல் துணி எடுக்கவே இல்லை எடுக்க மாட்டியா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன விளையாண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபாவளிக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறோம். எனக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் உனக்கு பையனுக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்க தான் போகிறோம். சர்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவனை கூட்டிகிட்டு வரல, வீட்டில் தூங்க வச்சுட்டு வந்துட்டோம். அவனை வந்து விட்டுட்டு நாங்கள் தனியாக வந்துருக்கோம். ரொம்ப நாள் வந்து நாங்கள் 2 பேர் வெளியே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்து அது செக்கப் அடிக்கடி போயிட்டு வருங்க. இப்போ அவன் பிறந்து 7 மாதம் ஆகுது. வெளியே வந்து நாங்கள் 7 மாதம் ஆகுது. இப்போ தான் நாங்கள் 2 பேர் தனியாக போகிறோங்க. அதுவும் அவனை தூங்க வச்சுட்டு எங்கள் மம்மி கிட்ட விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. இப்போ வந்து தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நம்ம தருமபுரிக்கு போயிட்டு அங்கேருந்து மீதி எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் இருக்க இது பார்த்தீங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. தருமபுரி சென்னை சில்க்ஸ் அதில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்கோம். சர்வீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா வீட்டில் போட்டுக்கிறது எடுத்துருக்குங்க. நிறைய துணி இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. எந்த ட்ரெஸ் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா 249 ரூபா மட்டும்தான். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது 2 தான் எடுத்துருக்குங்க. இது அழகாக இருக்குது பொம்மை. 2 எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து கனிஷ்காவுக்கு பார்க்கலாம். அது 2த்துல எது நல்லா இருக்குதா? இது இருக்கு. இது 2 ஒரே கலர் தான். அதுக்கு இந்த பிங்க் கலர் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குங்க. வந்து பார்த்தீங்கன்னா வாணியர் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லாயர் எடுத்துங்க. கேர்ள்ஸ் எனக்கு ஓரளவு நல்லா இருக்கு ட்ரெஸ். ஆனால் குழந்தைங்களுக்கு செம்மையாக இருக்குது. கேர்ள்ஸுக்கு பாய்ஸுக்கு குழந்தைங்க எல்லாருக்கும் நல்லா இருக்குது. செம்மை கலெக்ஷன்லாம் வந்து இங்கே வந்து எவ்வளோ வேணும் அவ்வளோ இப்போ எது எடுத்தாலுமே 250. எது எடுத்தாலும் 249 ரூபா போட்டிருக்காங்க. ஆனால் 250 ரூபா 250 ரூபா கொடுத்துட்டு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே 250 ரூபா தான். நீங்கள் குழந்தைங்க எடுத்தாலும் சரி, பெரியவங்களுக்கு எடுத்தாலும் சரி, ட்ரெஸ் எல்லாமே 250 உள்ளே இருக்கு. ஒவ்வொரு பீஸ் எல்லாமே. லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்க வாணியர் மகள். அங்கே தான் வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே. கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. கலெக்ஷன் நல்லா இருக்குது. நம்ம தருமபுரி ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. கலெக்ஷன் நிறைய இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோனிக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போக போகிறோம். பார்க்கலாம். இங்கே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஜூடியோவில் தான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ட்ரெஸ் எடுத்ததில்லை. ஃப்ரெண்ட்ஸு கூட போயிருக்கேன். ஆனால் இவளுக்கு கூட்டு போய் ஒன்றும் அங்கே ட்ரெஸ் எடுத்ததில்லை. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஜூடியோ வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சோனிக்கு இப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறோங்க. பேசுறதெல்லாம் நல்லாவே கேட்கும். பார்த்தீங்கன்னா சோனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்க போகிறோம். சோனிக்கு எடுத்துட்டு எடுக்கிறனா இல்லையான்னு பார்க்கலான்னு யார் சொல்கிறா. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துடுறேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு எது பிடிச்சிருந்தா அதை எடுத்துக்கா. செட்டாவில் இதில் ஏதாச்சும் ட்ரெஸ்ஸை பார்த்து எடுக்க சொன்னால் அந்தாட்டின்னு சுற்றி பார்த்துட்டே இருக்கா. எந்த ட்ரெஸ்ஸை எடுக்க வேண்டாம் தெரியல. எடுக்கணும்னு தெரியல. ஏன் பிடிக்கலையால? ஆமாவா? பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இங்கே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாத்த வந்து எதுவுமே பிடிக்கும். கலெக்ஷன் கம்மியாக தான். உனக்கு எது பிடிக்கலையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகலான்னு சொல்லியிருக்காங்க. மேலேயும் போய் இடக்கலான்னு சொல்கிறால இடக்க மாட்டான்னு தெரில. ஆனால் எல்லாத்தையும் மட்டும் தூக்கி பார்த்துட்டு இருக்கா. எதுவும் இடக்கிற மாதிரி தெரியல. துணி எடுக்கவே இல்லை இடக்க மாட்டியா? இடக்க மாட்டியா? இன்னைக்கு எத்தனை கடையில் சுத்த வர போகிறான்னு தெரில. பார்க்கலாம். இவங்களை கேட்டால் துணி எடுக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் நான் எங்கே துணி எடுக்க வந்தேன், சும்மா சுற்றி பார்க்க வந்தேன்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் வந்தேன். நான் ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃபுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்தேன். அவங்களும் வந்தால் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போனாங்க நல்லா இருக்குன்ட்டு. ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இங்கே பாரு. இவ எப்படியும் இடக்கிற மாதிரி தெரியல. இடக்கிறாரா இல்லையான்றதே தெரியல. பார்க்கலாம். ஸ்டுடியோவுக்கு வந்து 1/2 hour ஆகிய தருணம். ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதே எவ்வளோ நேரம்னா கம்முன்னு நீ ஒன்று பண்ண. உங்கள் அப்பன் ஸ்கூட்டி எடுத்து வர்றது தானே வந்து 2 பேர் தான் எடுத்துருங்க. அப்பயா 2 பேர் தான் வந்து ஸ்கூட்டி எடுத்து தனியாக 6 வருஷம் ஒன்று நாளைக்கு வந்துடுறியா?
வழியாக கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு செட் எடுத்துட்டாங்க. இது பொம்மையில் மாட்டி வச்சுருந்தாங்க. பொம்மையில் மாட்டி வச்சுட்டு எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அது ஒன்று தான் இருந்துச்சு, அதுதான் பொம்மையில் மாட்டி வச்சுருந்தாங்க. அதனால அதுவே எடுத்துருக்காங்க. வேறு ஏதாச்சும் வேணுமா இல்லை இதே போதுமா? போதும். ஒன்று நான் மீஷோவில் ஒன்று ஆர்டர் போட்டிருக்கேன். அதனால் அது ஒன்று மீஷோவில் 1 போடணும் ஏரியா இல்லை பல போடணும் ஏரியா? பல இது ஒரு இது ரெஸ்டாரண்ட்டில் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட எப்படி மீஷோவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ட்ரெஸ்ஸுக்கு மேலே போட்டிருப்பாங்க. அதனால் இப்போ தருமபுரி கூட்டினு வந்ததுனால சரி இது 1 மட்டும் போதும் அப்படின்னு. எஸ், அவ்வளோதான். நம்ம இது பில்லை போட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாரை வீட்டி போக போகிறோம். எதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுக்க. சரி வாங்க இது பில்லை போட்டு கிளம்பலாம். அவ்வளோதான். சுவாணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ் எடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காட்டல, நான் வீட்டில் போயிட்டு எல்லாம் வச்சு காட்டேன். ஒழுங்காக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தான் ட்ரெஸ் எடுக்க போனோம். அதனால் எடுத்துக்க மாட்டேன். எங்கள் பாப்பாருக்கு இது ரொம்ப பிடிக்கும். அங்கெல்லாம் போய் எடுத்து போய் ஆமாம் எல்லாம் ரேட் அதிகமாகிது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஒரு செட் எடுத்தேன்னா அங்கே பாபார் வீட்டில் 2 செட் எடுத்து வந்துடுவோம். அங்கே ரேட் கம்மி, ஆனால் கிளாத் நல்லா இருக்கு. எப்பயுமே அங்கே தான் எடுத்து அங்கே 2 செட் எடுத்து வந்துடுவோம். இப்போ நேராக நம்ம பார்த்தீங்கன்னா பாப்பார் வீட்டி தான் போக போகிறோம். வேறு ஏதாச்சும் எடுக்கணுமா இல்லை அவ்வளோதானா? போதும், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா சர்வேஸ்க்கு எடுத்தாச்சு. அப்புறம் இவங்க அக்கா இவங்க அவங்க அந்த பொண்ணுக்கு எடுத்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவளுக்கு எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எனக்காக எடுக்க. எஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்காக எடுக்க போகிறேங்க. அவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பார் வீட்டி வந்தாச்சு. பாப்பார் வீட்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏபி மென்ஸரில் தான் இருக்கும். இந்த ஏபி மென்ஸர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏரிக்கரியை ஒட்டி ஸ்டார்டிங் ஒரு இடத்துலையே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் நான் வந்து சரட்டை எடுக்க போகிறேன். சோனி ஃபஸ்ட்டு இந்த எக்ஸலில் எதை செலக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணு. மேலே இருக்கிற அந்த ரோ ஃபுல்லாகவே எக்ஸலில். அவன் வரும்போதே அவன் சட்டை பார்த்தேன். இப்போ வரும்போதே அவன் சட்டை பார்த்தேன். வந்த உடனே இந்த 2 ஷர்ட்டுமே செலக்ட் பண்ணியாச்சு. 2 ஒரே கலர் தான், ஆனால் டிசைன் வேறு வேறு. லைட்டாக இது கொஞ்சம் ஷர்ட் கம்மியாக தான் இருக்குது. நல்லாயிருக்கு ரெண்டுமே. இந்த கலெக்ஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. எப்பயுமே இங்கே தான் வந்து எடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா பாப்பார் வீட்டில் இருக்க ஏபி மென்ஸரில் பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கடையில் மட்டும்தான் துணி எடுத்துகிட்டு இருக்கேன். நிறைய பசங்களே கூட்டிகிட்டு வந்தோம், நானும் இங்கே எடுத்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் யாருமே ரேட் அதிகமாக இருக்குது, ஓவராக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறவங்க யாருமே இல்லை. நீங்கள் வந்து இங்கே துணிகளில் வந்து ட்ரெஸ் எடுத்து போகிறாங்க, ப்ரோ நல்லா பண்ணி கொடுப்பாரு. உங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்லேயும் இருக்கும். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான். அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். சாப்பாடு வாங்கி கொடுத்து நல்லா இருந்துச்சா? பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வீட்டுக்கு வந்தாச்சு. அடிக்கிற வெயில வீடியோவே எடுக்க முடியல. சரியான டயர்டு. தூக்கம் வேறு பயங்கரமாக ஒரு மணி 11 மணிக்கு போனால் இப்போ 2:30 இவ்வளோ நேரம் அடிச்சு சும்மா ஒரு செட் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அவ்வளோதான். இதுக்கு மிச்சு பார்த்தீங்கன்னா தீபாவளி வீடியோவில் சந்திப்போம். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வருமா வராதா அது தெரியலையே. அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இனிமேல் கண்டினியூவாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஷார்ட்ஸ் எதுவுமே கண்டினியூ வந்துடும். ஆனால் லாங் வீடியோ தான் எடுக்க முடியல. கண்டென்ட்டே கிடைக்கிறதுல சொல்ல போனால் நானும் தம்பி வச்சுட்டு வீட்டிலே இருக்கேன்னா வெளியில் எங்கேயும் போகிற கண்டென்ட் கிடைக்கிறதில்ல. ஸோ அப்பப்போ முடிகிறப்ப பண்டிகை இந்த மாதிரி பர்ச்சேஸ்லாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த விழாக்களை பார்க்கலாம். பாய்.